மதியாதா தலைவாசல் மிதியாது என்ற மாதிரி ரஜினி அவர்கள் இன்னும் போய் விஜய் அவர்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு எல்லாரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பல பேச்சுகளுக்கு அதிமுக திமுக கூட்டணி காரணமே ரஜினி தான், அவர் தான் அந்த வார்த்தையை எடுத்தது அப்படின்னு சொல்லியும், அது நிமித்தமா தான் போய் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாருன்னு சொல்லியும் பல பேர் இங்க பல வதந்திகளை கிளப்பிட்டு இருந்தாங்க. அந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நான்லாம் தரங்கட்ட ஆள் இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஆவேசமா பேட்டி கொடுத்திருக்காரு ஐயா ரஜினிகாந்த் அவர்கள், சூப்பர் ஸ்டார் அவர்கள். என்ன பேட்டி கொடுத்திருக்காரு, அவர் அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களே. அதாவது திமுக அதிமுக கூட்டணி அப்படின்ற பேச்சுவார்த்தைக்கு முக்கிய காரணம் ரஜினி தான் அப்படின்னு எல்லாரும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனுடைய நிமித்தமா தான் போய் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாரு. இடையில விஜய் பத்தி ஏர்போர்ட்ல ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்டது கூட அவரு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு போனது எல்லாத்துக்குமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல இந்த வதந்திகளை பரப்பி விட்டது ஏகப்பட்டது இருந்துச்சு. அந்த வதந்திக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்னைக்கு ரஜினி அவர்கள் கொடுத்த பேட்டி இருந்துச்சு. இந்த வதந்தி பரம்பனதுக்காகவே நான் இதுக்கு விளக்கம் அளிக்க இருக்கேன், இல்லை அப்படி நான் விளக்கம் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு முழுக்க நான் உண்மை மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி அப்படின்ற மாதிரி அதை எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரு இதை இப்படி கடந்துடக்கூடாது, மக்கள்கிட்ட இப்படி போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் இப்போ இந்த பேட்டியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு இடையில பேட்டி கொடுக்கும்போதே ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, 2021 நீங்கள் எலெக்ஷனில் நின்றுருந்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பீங்களா சார், வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு 100% நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பேன், அதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அப்போ வந்து போட்டியே இல்லாத சூழல், போட்டி இல்லாத சூழலில் கண்டிப்பாக என்னால் ஜெயிச்சிருக்க முடியும். சொன்ன மாதிரி அந்த சூழல் வந்து பெரும் போட்டி இல்லாத சூழல் தான் கொரோனா காலகட்டம். எடப்பாடி அவர்களுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி இருந்துச்சு. அந்த வீழ்ச்சி நேரங்களில் ஸ்டாலின் ஐயா சரியாக செயல்பட்டதோடைய வெற்றி தான் இது எல்லாமே. அப்போ தான் வந்து கமல் அவர்களும் வந்து டார்ச் லைட்டை தூக்கி டிவி மேலே அடித்து இப்போ எல்லாத்தையும் உடச்சி விட்டாரு. ஆனால் இன்றைக்கி டார்ச் லைட்டும் டிவி நல்லா பிரைட்னஸாக இருக்குது, இதுக்கு டார்ச் லைட் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு போயிருக்காரு. அந்த மாதிரியான சூழலில் இந்த 2026 தேர்தலே அவர் சந்திக்காமல் இருந்திருக்காரு. அப்படி ஒரு பின்னடைவு இருந்திருக்கு. விஜய் ஜெயிச்சதில் உங்களுக்கு பொறாமையா சார், அன்றைக்கி பேட்டி கேட்டாங்க கொடுக்காமலே போயிட்டீங்க அப்படின்லாம் கேட்க, இல்லை எனக்கு ஏன் பொறாமை, விஜய் ஜெயிச்சதில் பொறாமப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை, எனக்கு அவருக்கும் 25 வயசுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது, நான் ஏன் அவர் மேலே பொறாமப்பட போகிறேன், அதுக்கான 1% வாய்ப்பு கூட கிடையாது. அவர் ஜெயிச்சு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. இவரெல்லாம் ஜெயிப்பாரா, ஜெயிக்கலாம் மாட்டாருங்க, 10 சீட்டு வாங்குறதே பெரிய விஷயங்க அப்படின்னு ஊர் முழுக்க எல்லாரும் பேசுனது இவரும் பார்த்துருப்பாரு. வந்தவொடனே எப்படி ஜெயிப்பாருன்றதை பார்த்துருப்பாரு. இதுக்கு முன்னாடி வந்த கமல் அவர்கள் எப்படி ஜெயிச்சாரு, அவர் ஒரு சீட்டு மட்டும் தான் ஜெயிச்சிருந்தாரு, ஒன்று கூட ஜெயிக்கலன்னெலாம் சொல்லியிருந்தாங்க. இப்படியான பல விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு வந்ததுனால விஜய் ஜெயிச்சது பெரிய ஆச்சரியமாக தான் இருந்திருக்கும். அவர் வந்தால் 100% ஜெயிப்பேன் அப்படின்றதுக்கான ரீசன் என்னன்னா, பெரும் வரவேற்பு அவர் மேலே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல அவர் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. பாபா படம் வந்து கண்டிப்பா பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா நான் இதோட சினிமா நடிக்க மாட்டேன், இதுதான் கடைசி படமா இருக்கும், இதுக்கு மேல நான் எதுக்குமே வர மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டா இமயமலையில் போய் செட்டில் ஆகிறேன் அப்படியான ஒரு சூழல் ஏற்பட்ட ஒரு நேரத்தில் பாபா படத்தை ரசிகர்கள் தோக்கடிச்சாங்க, வேணும்னே தோக்கடிச்சாங்க. இன்னைக்கு அதுக்கப்புறம் அதை ரீரிலீஸ் பண்ணும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி அதை ரீரிலீஸ் பண்ணாங்க. அப்போ எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாக இருந்துச்சு. ஆனால் அந்த சூழலில் பாபா தோல்வி அடைஞ்சதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா ரசிகர்களே செஞ்ச வேலை தான். இவர் இதுக்கு மேலே நடிக்காமல் போயிடுவாரோ அப்படின்ற ஒரு பெரிய பயம் ஏற்பட்டு அவங்க இங்கே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மேற்கொண்டது, இமயமலைக்கு போய்டுவா அப்படின்னு சொல்லி அவர் பேசுனது, இது எல்லாமே அவங்களுக்கு பயம் ஏற்பட்டு என்ன பண்ணாங்கன்னா, இல்லை அவர் இங்கேயே இருந்தாகணும், தமிழ்நாட்டுக்கு அவர் தேவை அப்படின்றதுனால தான் அந்த கிளைமேக்ஸ்லேயே வந்து உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறைக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லி கிளைமேக்ஸே வச்சுருப்பாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் எல்லாரும் எதிர்பார்த்தது. ஆனால் அவர் அரசியலுக்கு ஒரு பாட்ஷா காலங்களில் அவர் வந்திருந்தா பயங்கரமான பீக் டைப் வந்திருந்தாருன்னா எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. இது வரைக்கும் பார்க்காத வெற்றியை தமிழகம் அப்போ பார்த்துருக்கோம். அந்த வரலாறுலாம் இல்லை, எனக்கு வேணாப்பா அப்படின்னு எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு சரி 2021 அதுக்கான காலமாக அமைஞ்சது. ஜெயலலிதா இல்லாமல் போனது, ஜெயலலிதா கூட இவருக்கு வந்த பிரச்சனை எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். காரை விட்டு இறங்கி இப்போ ஒரு பெரிய பரபரப்பு, சிஎம் வராங்கன்னு சொல்லி இவர் காரை நிப்பாட்டினாங்களாம். அப்படி நிப்பாட்டினதுக்கு நம்ம காரையை நிப்பாட்டிங்களா, நான் அப்படி ஓரமாக போய்க்கிறேன்னு சொல்லி கேட்டும் விடாதது தான் அதுக்கு ஒரு பெரிய க்ரௌட் கிரியேஷனை அந்த இடத்துல ஒரு மாஸ் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணார். இறங்கி போய் அவர் பாட்டுன்னு சிகரெட்டை பற்ற வச்சவர் தான் மனுஷன். அப்படி பற்ற வச்சது அந்த இடமே வந்து ரஜினி வந்துட்டார் எல்லாரும் அலமோதின்னு போய் நின்னாங்க.
இதுக்கு ஜெயலலிதா அம்மா கார் வந்து பாதிலே நின்றுச்சு, ஏன் அங்க என்ன கூட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டா ரஜினி அவர்கள் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னது அவங்களுக்குள்ள பெரிய காரசாரமான ஒரு விவாதத்தை எல்லார் இடத்துலயும் ஏற்பட்டுச்சு. நான் கருப்பு பணம் வாங்கினேன், அந்த தில்லு அப்படியே மீடியா முன்னாடி உட்காந்து பேசுறதுக்கு ஒருத்தருக்கு தில்லு வேணும்ல. இன்னைய வரைக்கும் விஜய்க்கு அந்த தில்லு கிடையாது, அவரால் பேச முடியாது, மீடியாவை எதிர்கொள்ள முடியாது. அவர் வந்து மோடி மாதிரியான ஒரு ஆள், மோடியோட ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆள். மீடியா முன்னாடி உட்காந்து பேசணும்னா அது கண்டிப்பாக ஒரு தைரியம் வேணும். ரஜினிக்கு தவிர வேறு யாருக்கும் அப்பேற்பட்ட ஒரு தைரியம் கிடையாது. நான் கருப்பு பணம் வாங்கினேன், முடிஞ்சா என்னை கைது பண்ணீங்க, நான் இதுக்கு முன்னாடி வாங்கினேன், இப்போ வாங்க கிடையாது, நான் படிப்படியாக தான் குறைச்சேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக உட்காந்து சொல்ல முடியும். அதே மாதிரி கருப்பு பணம் வேறு யாரும் வாங்கலை நீங்கள் சொல்ல முடியுமா, முதல்வராக இருக்கிறவங்களாலே சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி முதல் சீட்டில் இருக்கிறவங்களுக்கு சவால் விட்ட ஒரு ஆள் தான் வந்து ரஜினிகாந்த் ஐயா. அப்படியான ஒரு மாஸ் மொமெண்ட்ல இருந்தார். இவங்க தாவேகாவினர் என்ன சொன்னாங்க, ஆதவர்ஜன் என்ன சொன்னாருன்னா, திமுக அரசால தான், திமுக கொடுத்த குடைச்சலால தான், திமுக வச்ச நெருக்கடியெல்லாம் தாங்க முடியாம தான் ரஜினி அவர்கள் பின்வாங்கினாரு அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதை கேட்டு ரஜினி ரசிகர்கள் எல்லாரும் கொந்தளிச்சிட்டாங்க. ஆதவர்ஜனா மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி விட்டது. ஏன்னா அவருக்கு மன்னிப்பு கேட்கலன்னா டிவிக்கே நாங்கள் ஒன்னா சேர்ந்து தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்படியான சூழல் ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னா, ரஜினி அவர்கள் ஏன் அரசியலை விட்டு விலகினாரு, கொரோனா காலகட்டம், மக்கள் கூட்டம் வெள்ளம் பெருகும், மக்கள் வந்து அவன் அரசியலுக்குள்ள ஈடுபடுறானா, அவன் எல்லாத்தையும் அடகு வச்சு, அவன் வீட்டில் இருக்க நகை நட்டு எல்லாத்தையும் அடகு வச்சு தான் வந்து அவன் என்னை பார்க்க வர்றதோ இல்லை மக்கள்கிட்ட போய் செயல்படுறதோ இப்படி எல்லாமே இருக்கும். இப்படியான ஒரு சூழல் அங்கே நடந்துடக்கூடாது, அவனுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டுறக்கூடாது, பெரும் உயிரிழப்பு சேதங்கள் அதிகமாகும், இது எல்லாத்தையும் கவனம் கொண்டு தான் நான் வந்து அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொன்னாரு. இது ஒரு பக்கம். இது அப்படியே மேடையில் வச்சுக்கிட்டு பக்கத்தில் ஸ்டாலின் உட்காந்துருப்பாரு, அப்பயே சொல்லியிருப்பாரு இது ரஜினி அவர்கள். இப்படியான ஒரு மாஸ் மொமெண்ட் எதிர்க்கே வச்சுக்கிட்டு பேசக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு மாஸா கிரியேட் பண்ண முடியும்னா அது அவரால் மட்டும்தான் முடியும். அந்த தில்லி இன்னி வரைக்கும் வேற யாரும் வர கிடையாது. மேடையில் நின்று ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு கத்திட்டா மட்டும் அது தில்லு கிடையாது. அதெல்லாம் வந்து பக்கா ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட் படி பேசக்கூடிய ஆளு ரஜினி அவர்கள் கிடையவே கிடையாது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருப்பாரு, பிஜேபி வந்து என் மேலே நிறைய காவி சாயங்கள் பூச ட்ரை பண்ணாங்க, அதுக்கெல்லாம் நான் இந்த ரஜினிகாந்த் ஆள் இல்லை, நான் அதனால தான் அங்கேருந்து அப்படியே விலகிட்டா அப்படின்னு சொல்லி அவர் அந்த இன்னொரு காரணங்களையும் சொல்லியிருப்பாரு. அதுதான் எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்துச்சு. திமுக கூட பெரிய நட்புறவோடு இருந்தார் விஜய் அவர்களும் சரி, ரஜினிகாந்த் அவர்களும் சரி. ஒரு வாட்டி கலைஞரை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு மேடையில் போய் அஜித் அவர்கள் பேசின பேச்சு, கட்டாயப்படுத்தி எங்களை எல்லாரும் இங்கே வர சொல்கிறாங்க, அரசியல் நிகழ்வுக்கு நாங்கள் வரணும்னு ஒரு கட்டாயமும் கிடையாதுன்னு எங்களை நெருக்கடி கொடுத்து வர சொல்றாங்க, இப்படியான சூழல் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அஜித் பேசும்போது ஏன்ச்சு நின்று கை தட்டி வரவேற்பு கொடுத்தவர் ரஜினி அவர்கள் பக்கத்தில் கலைஞரை வச்சுக்கிட்டு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆளு ரஜினி அவர்கள், அவர் இங்க வந்ததுனால எப்பேற்பட்ட மாற்றங்களை கொடுத்துருப்பாருன்றதெல்லாம் ரெண்டாவது பக்கம். அவர் வந்திருந்தா 100% வெற்றி பெற்றிருப்பாருன்ற அந்த வாதம் சரியான ஒரு வாதமாக தான் இருந்துச்சு. விஜய் மேல எனக்கு பொறாமையெல்லாம் கிடையாது. அந்த பேட்டி அன்றைக்கி நான் கொடுக்காம போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அந்த அவருடைய சொந்த தொகுதியிலே தோத்துருக்காருல, அதை பற்றி யாராச்சும் கேட்க பத்திரிகையாளர்கள் இருக்காங்களான்னு பார்த்தேன். அப்படி அவங்க யாரும் இல்லைன்றதுனால எல்லாம் விஜய் முதல்வரானதை பற்றி மட்டுமே கேட்டதுனாலையும், அப்புறம் இன்னொருத்தர் மட்டும் வந்து தனியாக வந்து கேட்டார், எனக்கு அவரை பார்த்தா பத்திரிகையாளர் மாதிரியே தெரில, விஜய் முதல்வர் ஆகிறத பற்றி அவர் பாட்டு கேமரா வச்சுட்டு கேட்டிருந்தாரு, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, பத்திரிகையாளர் மாதிரியே தெரியல, அதனால தான் நான் வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்டு வந்தேன், அதனால தான் நான் அன்றைக்கி எந்த விளக்கமும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தார். நடிகர் சங்கத்திலேருந்தும் போய் பார்த்துட்டாங்க, தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்தும் போய் பார்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கமல் அவர்களும் போய் பார்த்துட்டு திரைத்துறைக்கு தேவையான சில கேள்விகளையும் கேட்டிருக்காரு, சில கோரிக்கைகளையும் வச்சிருக்காரு. அவங்கெல்லாம் போய் பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிக்கு போய் பார்க்கறதுலாம் எனக்கு பிடிக்காதுங்க, அப்படி போய் நான் பார்க்குற ஆளும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஓப்பன் டாக் அடிச்சிருக்காரு. மரியாதா தலைவாசல் மிதியாதுன்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி இவருக்கு என்ன மரியாதை தாவேகாவினரிடம் வந்து வந்ததோ அதை எதிர்த்து விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்னா, இல்லை அதை பற்றிலாம் பேசாதீங்க, அவர் ஒரு எனக்கு முன்னாடியான சீனியர், அவர் வந்திருந்தா இங்கே ஒரு பெரிய நிகழ்ச்சியாக வந்திருக்கும், அவர் இதுக்கு முன்னாடியே அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு, அது குறித்து நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லி அவர்களுடைய ரசிகர்களுக்கு எல்லாரும் இவர் விளக்கம் கொடுத்துருக்கணும். ஏன்னா இவர் சினிமாவில் இருந்தப்பயே இந்த லியோவுடைய இதில் வந்து பேசியிருப்பார் சக்ஸஸ் மீட்டில், இந்த காக்கா கழுகு இதெல்லாம் என்ன மாதிரி வந்துச்சுலாம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி லியோட சக்ஸஸ் மீட்டில் பேசியிருப்பார். அப்போ கான்ட்ரவர்சிக்கு ஆளான ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள்.
சீனியர்ஸை மதிக்காத ஒரு ஆளா விஜய் அவர்கள் இருந்திருக்காரு அப்படின்னு எல்லார் மத்தியிலும் இதுவும் விமர்சிக்கப்பட்டே இருந்துச்சு. ஏன்னா ஒரு பக்கம் ரஜினியே பேசுறாங்க, ஒரு பக்கம் இவரும் இதுக்கு முன்னாடி இந்த சம்பவங்கள்லாம் செஞ்சிருக்காரு. இந்த எல்லா சம்பவங்கள் மீறியும் அவர் அதுக்கான விளக்கம் கொடுக்காததோ இல்ல அப்படிலாம் பேசாதீங்கப்பான்னு தன்னுடைய தொண்டர்களையும் ரசிகர்களையும் கட்டுப்படுத்தாதது இருக்குல்ல. அஜித் விஜய் சண்டை போறதுல இருந்து இன்னைய வரைக்கும் அவர் இது வரைக்கும் எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கும் ரசிகர்களை கொண்டு வரவே இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. தொண்டர்களையும் ரசிகர்களையும் வச்சுக்கிட்டு முழுக்க அவர் அரசியல் பயணத்துக்கான ஒரு முழு வேலையும் இந்த கார்ப்பரேட்டுக்கு உடன்படக்கூடிய ஒரு வேலையை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வேலையின் வெளிப்பாடாக தான் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் ரஜினி அவர்கள் எனக்கு அதெல்லாம் பொறாமையே கிடையாது, அதை பற்றி ஒரு விஷயமும் கிடையாது. திமுக அதிமுக இணையறுத்து அதை பற்றி நான் நடுவில் நின்று பேசினேன், திமுக தயவால அதிமுக ஆட்சியை பிடிக்கணும், அதுக்கெல்லாம் நான் தான் முக்கிய காரணமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய பேச்சுகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கேவலமான ஆளு நான் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த இடத்துல நறுக்குன்னு எல்லாத்துக்கும் தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்காரு. அவர் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. இல்ல ரஜினி பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, அவர் அரசியல் இந்த மாதிரியான ஒரு மூவ் எடுத்தாரு, அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம், இல்ல அவர் இந்த வராதுக்கு காரணம் இதுதாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும் அப்படின்னா மறக்காம அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.